சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இங்க நம்ம முத்து ஒரு வழியா நம்ம கிருஷை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமா கோவப்படுறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, ஏன் முத்து என்னாச்சு இவ்வளோ கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இருங்கப்பா எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜயா, ஸ்ருதி, ரவி, மனோஜ், ரோகிணின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்பா கிருஷை ஸ்கூல்லேருந்து வெளியே வந்ததுமே கடத்தியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம அண்ணாமலை பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற முத்து, யார் கிருஷை கடத்தினது அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேறு யாருப்பா அந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அந்த சிந்தாமணி எதுக்காக கடத்தணும், அந்த சிந்தாமணிக்கு என்ன அவளுக்கு, அவளை உண்டலன்னு பண்ணணும், வாங்க அவளை கொன்று போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவப்படவும், உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, இரு மீனா அவசரப்படாத, அந்த சிந்தாமணி வெறும் அம்பு தான், அதை தூண்டி விட்டு அந்த அம்பை அனுப்புனது யார் தெரியுமா, இதோ இங்கே நிற்கிறாங்களே என் அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அண்ணாமலை பயங்கரமாக கோவம் முறைக்கிறாங்க எங்கள் விஜயாவை. விஜயாவுக்கு பயமே இல்லை, தென்னாவட்டா நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஏ விஜயா என்ன வேலை இது, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சின்றதே இல்லையா, ஒரு சின்ன குழந்தைய ஆள் வச்சு கடத்தி அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்க சொல்லியிருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றதே எதுவுமே இல்லையா, வயசாகுதே தவிர உனக்கு புத்தி மட்டாயிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போது விஜயா இருந்துட்டு, ஏங்க நான் பண்ணதில் என்னங்க தப்பு இருக்குது, அப்படியெல்லாம் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, என் வீட்டில் கண்டவங்கெல்லாம் வந்து இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க, நான் உங்ககிட்ட இல்லை எல்லார்கிட்டையுமே சொன்னேன், இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல, இது என் வீடுன்னு சொல்லி சொன்னேன், ஆனால் நீங்கள் யாராவது கேட்டிங்களா, இல்லைல்ல, அதனால தான் இந்த குட்டி பிசாசை அநாத ஆசிரமத்தில் சேர்த்தணும்னு நினச்சேன், நான் என்ன இவனை கொன்று போட்டுருணுமா நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா ரொம்பவே திமுறாக பேசுகிறாங்க. நம்ம ரோகிணி மனசுக்குள்ளேயே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ஆன்ட்டி ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசாமல் இந்த ஆன்ட்டியை போட்டு தள்ளிட்டா நமக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, ஏன்த்த உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு ஏதாவது இருக்கா, எதுக்காக கிருஷை அநாத ஆசிரமத்தில் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க, அதான் கிருஷுக்கான தேவையான செலவு எல்லாத்தையுமே நானும் அவரும் பார்த்துப்போம்ல, உங்கள் தலையில் ஏதாவது கட்டணுமா, இல்லைல்ல அவன் ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணுறானா, எதுவுமே இல்லை, அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணி கிருஷை தனியாக எங்கேயோ ஒன்று போய் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் ஏற்கனவே என் புருஷன் விஷயத்தில் நீங்கள் எக்கச்சக்கமான தப்பை பண்ணியிருக்கீங்க, உங்களால் தான் அவர் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் தாயோட பாசத்துக்குமே ஏங்கியிருக்காங்க, அதே மாதிரி தான் இங்கே கிருஷுமே தாய் இல்லாமல் ரொம்பவே வருத்தத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருக்கான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கிருஷை கொண்டு போயிட்டு அநாத ஆசிரமத்தில் யாருக்குமே தெரியாமல் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல, பின்ன எப்படி இருக்கும், அதான் பெத்த பிள்ளைக்கே நீங்கள் அப்படி பண்ணவங்க தானே, அப்படி ஒரு துரோகத்தை பண்ணவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி சாதாரண பூ கட்டுறவ நீ, இந்த வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கு செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கிறவ நீ என்னவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கை ஓங்க போகவும் உடனே முத்து வந்து முன்னாடி நிற்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மீனா மேலே ஒரு அடிச்சிங்க அப்படின்னா கூட நான் சும்மாவே இருக்க மாட்டேன், என்ன உங்கள் மனசில் அப்படி நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கையை தான் என்னென்னமோ பண்ணீங்க, சரி அதெல்லாம் போச்சு, இப்போ ஏன் கிருஷோட வாழ்க்கை விஷயத்தில் விளையாடணும்னு நினைக்கிறீங்க, இங்கே பாருடா, அதான் இந்த குட்டி பிசாசு இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் நீங்கள் எல்லாருமே ஏன்னு சொல்லி காரணம் கேட்குறீங்க, வேறு ஒரு காரணமும் இல்லை, என் வீட்டில் இந்த பிசாசு இருக்கவே கூடாது, என்ன நம்ம வீடு என்ன அநாத ஆசிரமா இல்லை மடமா ஜடமா, எதுக்காக கண்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறீங்க, இருக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு ரூம் கூட கிடையாது, நீங்களே இப்போ நடுத்தெருவில் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஹாலில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்ப கண்டவங்களெல்லாம் பார்க்குறவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. இங்கே அண்ணாமலை இது எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. டே முத்து, நீ உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து இருந்துட்டு, எதுக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவோ, ஏங்க எதுக்காகங்க இந்த குட்டி பிசாசை ஜெயிலில் போட போகிறீங்களா என்ன, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் அண்ணாமலையோ, ஏய் விஜயா உன்ன மாதிரியெல்லாம் எனக்கு கீழ்த்தரமாக புத்தி எப்போவுமே போகவே போகாது,
மற்றவங்களுக்கு எப்போவுமே நான் துரோகம் பண்ணவும் மாட்டேன், கெட்டதும் செய்ய மாட்டேன். போலீஸை வர சொன்னது உன்னை பிடிச்சிட்டு போகிறதான். ஏன்னா நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்ட. எப்பவுமே இதே புத்தி உனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உன்னை தான் முதியோர் பள்ளியில் சேர்த்தணும். நீ போனேன்னா நாங்கள் ஜெயிலில் உள்ளவங்க எல்லாமே உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் இருந்தா அப்படின்னா திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணாமலை சொல்லவும், இதை கேட்ட நம்ம விஜயா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? அது எப்படிங்க என்ன நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்புவீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நீ பண்ணாத தப்பே இல்லை விஜயா. டே முத்து ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சூப்பர்ப்பா, அம்மா ஜெயிலுக்கு போனாதான் அவங்களுக்கு புத்தி வரும். சின்ன குழந்தையோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் என் வாழ்க்கையை கூட ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணவங்க தானே அவங்களுக்கு இதுதான்ப்பா கரெக்டான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சந்தோஷமாக ஃபோனை, அதாவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவும் உடனே இங்கே நம்ம விஜயா ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. அம்மா ஃபோனை கொடுங்கம்மா, போலீஸ்க்கு கால் பண்ணணும். சீக்கிரமாக நீங்கள் ஜெயிலுக்கு போய் சேருங்க. ஏன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அதுதான், இது கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம விஜயா முறைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஏய் விஜயா என்ன அவனை முறைச்சி பார்க்குற? அவன் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயா அதாவது பட்டுன்னு நம்ம அண்ணாமலை காலில் விழுந்துடுறாங்க. ஏங்க ப்ளீஸுங்க, என்னை அப்படியெல்லாம் ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடாதீங்க. எனக்கெல்லாம் அங்கே செட் ஆகாதுங்க. நான் இங்கே இருக்கனே அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம அண்ணாமலை, ஓ உனக்கே இவ்வளோ பயம் இருக்கிறப்போ அந்த சின்ன பிள்ளை கிருஷை எங்கேயோ யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல விட்டு வைக்கணும், அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கே, அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளையோட மனசு என்ன ஆகும்? அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்ட. நீ சுயநலமாக உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் நீ பார்த்துப்ப, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த குட்டி பிசாசு, என்ன குட்டி பிசாசு இல்லைங்க, அதான் கிறிஷு இந்த வீட்லேயே இருக்கட்டும். போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க. நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன். கிறிஷை கடத்த சொல்ல மாட்டேன். ஏன் கிறிஷு பக்கமே நான் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெஞ்சுறாங்க நம்ம விஜயா. இப்போதாமே ரோகிணிக்குமே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இப்போது முத்து இருந்துட்டு, அப்பா போனால் போகுதுன்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு டைம் மன்னிச்சு விடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்து, நீ சொல்கிறதுனால திரும்பவும் கிறிஷுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணாமலையுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா நம்ம கிறிஷை கூட்டிக்கிட்டு சாப்பிட வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஜயா பயங்கர கோவமாக இருக்காங்க. ரோகிணி என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியை ரூமுக்கு கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம ரோகிணியுமே பதட்டமாகவே போகிறாங்க. ரோகிணிக்கு நாலா பக்கம் இடிதான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவங்க பண்ணுற வேலை அப்படி, சொல்கிற பொய் அப்படி. இப்போது நம்ம விஜயா ரூமுக்கு போனதுமே இங்கே நம்ம ரோகிணி உள்ளே வராங்க. ரோகிணி அந்த டோரை லாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது லாக் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா ரோகிணி, குடும்பமாக சேர்ந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே அந்த குட்டி பிசாசால தான். அந்த கிறிஷு எப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அப்போவே நேரம் சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த குட்டி பிசாசு அவங்க அம்மாவை உயிரை எடுத்துகிட்டு வந்திருக்கான், இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். இனிமே அவனால் என் உயிர் தான் போகும் போல். எனக்கு அவன் தான். அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஆனால் நான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்து செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை எல்லாருமா சேர்ந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க ரோகிணி. அதுக்கு நான் என்ன ஆன்ட்டி பண்ண முடியும்? நானும் முன்னாடியே சொன்னேன், எதுவுமே வேண்டாம், கிறிஷு கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பான், அதுக்கப்புறம் அவங்க பாட்டியே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்னென்னமோ பிளான் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்களா எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு. ஆன்ட்டி நீங்கள் இது விஷயமா எதுவுமே பண்ணாதீங்க ஆன்ட்டி. கிறிஷு கொஞ்ச நாள் இருப்பான், அதுக்கப்புறம் அவனாக போயிடுவான். எதுக்காக ஆன்ட்டி நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயாவோ, இங்கே பாரு ரோகிணி, அப்படியெல்லாம் விட்டு வைக்கவே முடியாது. கண்டிப்பாக என்னால் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது. உன்னை வச்சு தான் நான் ஏதாவது பண்ணி அந்த கிறிஷை அந்த வீட்டை விட்டு துரத்தணும். இங்கே பாரு ரோகிணி, அந்த கிறிஷை பார்க்குறப்பெல்லாம் அவனை திட்டிக்கிட்டே இரு. அவனை போட்டு திருகின்னு கிள்ளி எடு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இரு. இந்த வீட்டில் இருக்க முடியாமல் அவன் டார்ச்சர் அதாவது உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அவனாக இந்த வீட்டை விட்டு அவங்க பாட்டியோட வீட்டுக்கு போயிடணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, அதெல்லாம் என்னால் முடியாது ஆன்ட்டி. என்னால் சின்ன பிள்ளையெல்லாம் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்டி இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ரோகிணி இது விஜயா இருந்துட்டு, என்ன ரோகிணி, என்னவே எதிர்த்து பேசுகிற? நான் சொல்கிறத செய் முடியுமா முடியாதா? இங்கே நம்ம ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, வேறு வழியே இல்லை, இவங்க கிட்ட ஓகே சொல்லிவிட்டு நம்ம கிறிஷுக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஆண்டி நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே
ரோகிணியுமே வெளியே போயிடுறாங்க. பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. கிச்சனில் மீனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ரோகிணி மீனா கிட்ட அழுகுறாங்க. மீனா, கிறிஷுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் மீனா பார்த்துக்கணும். நீங்கள் சொன்னதுனால தான் நான் கிறிஷை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ, அப்போது நீ உண்மையை கடைசி வரைக்கும் சொல்லணுன்ற ஐடியாவே உனக்கு இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லலை மீனா. கரெக்டான சுச்சுவேஷன் வரப்போ நான் சொல்லலான்னு தான் இருந்தேன். எப்போ அந்த சுச்சுவேஷன் வருது நீ எப்போ சொல்கிறது? சும்மா என்கிட்ட நாடகமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. எப்படியாவது கிறிஷையும் மனோஜையும் சீக்கிரமாக க்ளோஸாக பழக சொல்லு. ரெண்டு பேருக்கிடையே சீக்கிரமாக அட்டாச்மெண்ட் வரணும். சீக்கிரமாகவே நீ உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைனா ரொம்ப நாளைக்கெல்லாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. என்னால் என் புருஷங்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கிட்ட பொய்யா நடிக்க முடியல. சரியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க மீனா, நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட போகிறீங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக கிருஷையும் மனோஜையும் பேசி பழக வைக்கிறேன். அதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கான போயிட்டு அதை வேலையாக செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம முத்து வந்து கேட்டுடுறாங்க. என்ன இவங்க டீலிங் பேசிக்கிறாங்க? கிருஷையும் மனோஜையும் க்ளோஸாக பழக சொல்லி மீனா சொல்கிறா. அதுவும் மீனா இந்த பாலரம்மாவை மிரட்டுற மாதிரி பேசுகிறா. என்ன இது ஒன்றுமே புரியலையே. சரி, மீனா கிட்ட கேட்போம். மீனாக்கும் இந்த பார்லரம்மாவுக்கும் இடையே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. சரி, நம்ம இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மீனா கூட ஏதோ என் புருஷன்கிட்ட நான் மறைக்க முடியல, என் புருஷன்கிட்ட பொய் சொல்ல முடியலன்னு என்னென்னவோ டைலாக்கெல்லாம் விட்டா. ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம், அதுவும் பார்லர் அம்மாவை பற்றின ரகசியம்தான் மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி தான் பேசியிருப்பா போல. சரி, மீனா கிட்ட இன்னைக்கு அந்த விஷயத்த என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து கொஞ்ச நேரம் விட்டு கிச்சனுக்கு வராங்க. மீனாவை கூப்பிட்றாங்க. மீனான்னு சொல்லிட்டு நிறைய டைம் கூப்பிட்றாங்க. மீனா பயங்கர யோசனையில் இருக்காங்க. எப்போ கிறிஷு பற்றின விஷயம் வெளியே வரும், எப்போ ரோகிணி எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்கன்ற விஷயத்த தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரை பிடிச்சி குலுக்கவும், சொல்லுங்கள், என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, நான் எவ்வளோ நேரமாக உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ பலமாக யோசனையில் இருக்க. ஆமாம், என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி மீனா, நீ நைட்டுக்காக என்ன வேணால் சமை. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீ அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். அதுவும் உண்மையாக இருக்கணும். இல்லை பொய் சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொடு, உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து நம்ம முத்தோட தலைமையில் வச்சுக்கிறாங்க. இப்போது நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையாக சொல்லணும். என் மேலே சத்தியம் பண்ணுற மாதிரி நீ சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கணும், பொய்யா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம மீனாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. என்ன இவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரே, என்ன கேட்க போகிறாரு அப்படி, ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. இப்போது முத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கவா மீனா அப்படின்னு சொல்லிட்டு. கேளுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அது வந்து பார்லர் அம்மாவும் நீயும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிச்சனில் பேசிக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு கதி கலங்குது. என்னங்க சொல்கிறீங்க, நாங்கள் எதுவும் பேசிக்கலையே, சமையலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, நீ என் தலைமலை கை வச்சுக்கிட்டு இருக்க. நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நான் உண்மையவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா பதட்டமாகவே இருக்காங்க. கண்டிப்பாக ரோகிணி பற்றின விஷயத்த தான் கேட்க போகிறாரு. என்னமோ இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்மளால் பொய்யும் சொல்ல முடியாதே. ஐயோ, பிரச்சனை எங்கே போய் முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இப்போது முத்து கேட்குறாங்க, நீ ஏதோ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கிறதாவும், அதே சமயம் கிருஷும் மனோஜும் சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகணும், சீக்கிரமாக உண்மையை நீ வீட்டில் சொல்லணும், அப்படி இல்லைன்னா என்னால் உண்மையை வந்து ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ அந்த பார்லர் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நான் காதால் கேட்டேன். அது என்ன விஷயம்? பார்லர் அம்மாவை பற்றின ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து கேட்கவும், மீனா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. முகமெல்லாம் வேத்து கொட்டுது. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படப்படான்னு இருக்குது. இன்னுமே சொல்கிறதுக்கே வார்த்தையே வரல. இங்கே முத்துவோ, மீனா சொல்லு மீனா, ஒழுங்கா இப்போ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறீங்க, பொய் சொல்லக்கூடாது மீனா, பொய் சொல்லிட்டா அப்படின்னா கண்டிப்பாக ஜென்மத்துக்கும் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மீனாவுக்கு வேறு வழியே இல்லை, உண்மையை சொல்லி தான் ஆகணும். இப்போ மீனா வந்து, ஏங்க அது வந்து அந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் கோவப்படுவீங்க,
இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மீனா, உண்மை என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ரோகிணி நல்லவங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து இருந்துட்டு, அது ஏற்கனவே எனக்கு தெரியும். இந்த பார்லரம்மா சரியான கேள்வி வேலை பார்க்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே பொய்ய சொல்லி ஏமாத்தினது தானே. அதை அதை விட்டுரு. என்ன ரகசியன்றதை மட்டும் நீ கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அது வந்துங்க, நம்ம தீபாவளிக்கு பாட்டியோட ஊருக்கு போயிருந்தோம்ல, போயிருந்தப்போ கூட கோவிலுக்கு போயிருந்தோமே, நான் கூட தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்து பக்கம் போனேன்ல. ஆமாம், போயிட்டு நீ ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்த. வந்ததுக்கப்புறம் தான் உன் முகமே வேறு மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்பத்துலேருந்து என்கிட்ட சண்டை போட்டியே காரணமே இல்லாமல். அப்போ வரைக்கும் நீ ஒரு மாதிரி என்னமோ ஒரு விஷயத்த வச்சு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்த. அதுக்கு என்னப்ப என்ன விஷயம்னு சொல்லு மீனா, சும்மா சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா சொல்ல வராங்க. ஏங்க, நான் குளத்தான போனப்போ என்ன தெரியுமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியோட அம்மா ரோகிணி, அதுக்கப்புறம் கிறிஷ், அவங்க எல்லாருமே சேர்ந்து திதி கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம், அதுக்கப்புறம் ரோகிணியை பல்லார்னு அரைஞ்ச விஷயம், ரோகிணி காலில் விழுந்து கதறின விஷயம், அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து எல்லா விஷயத்தையும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னு சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோகிணி வந்து கிறிஷை கூட்டிகிட்டு போயிட்டு நான் செத்துருவேன், நீங்கள் மட்டும் உண்மையை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் கிறிஷும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண விஷயம்னு இப்படி ஒட்டுமொத்த விஷயத்தையும் இங்கே நம்ம முத்துக்கிட்ட மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற மீனா? அப்போது பேரு கூட உண்மை இல்லை, பேரு கூட பொய் தான், வாயை திறந்தது எல்லாமே பொய் தானா? அப்போது ஏற்கனவே அந்த பார்லர் அம்மாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, கிறிஷு தான் இந்த பார்லர் அம்மாவோட அம்மாவா? அப்போது நேற்று கூட கிறிஷோட பாட்டி வந்து நாடகம் போட்டுட்டு போனாங்களே, அதுவும் பொய்யா? அப்போது கதையில் சொன்ன அம்மாவை சாவடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துங்க மீனா, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசாத மீனா. எவ்வளோ பெரிய விஷயம், இந்த விஷயத்த நீ அந்த பார்லர் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு துணை போயிருந்திருக்க. நீ இம்புட்டு பெரிய விஷயத்த மறைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு மீனா. எப்போவுமே நான் உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீயும் அந்த பார்லர் அம்மாவும் சேர்ந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனா சொல்கிறாங்க. ஏங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. கிறிஷுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த மறைச்சினே தவிர மற்றபடி இந்த ரோகிணிக்காகலாம் நான் எதுவுமே செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து மீனா. இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. இந்த விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு அதாவது யோசிச்சுக்கிட்டு தான் என்கிட்ட நீ சண்டை போட்டியா? நான் குடிச்சிட்டேன், நான் குடிக்காமல் இருந்தால் தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டு உன் அம்மா வீட்டுக்கு போனதுக்கெல்லாம் காரணம் இதுதானா? அப்போது நான் என்ன பாவம் பண்ண மீனா? எதுக்காக நீ என்ன எல்லார் முன்னாடியும் கெட்டவ நான் நினைக்கிற? அப்போது என்னை விட உனக்கு அந்த ஏமாத்துக்காரி பார்லர் அம்மா தான் உனக்கு முக்கியமாக போச்சு. 2 பேருமா சேர்ந்து குடும்பத்தவே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து மீனாவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே மீனா தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலுமே இங்கே நம்ம முத்து வந்து கேட்கறதுலையே ஏன்னா பயங்கர கோவம். மனோஜோட வாழ்க்கையே கெட்டு போச்சே, இத்தனை 2 வருஷமாக இந்த பார்லர் அம்மா இந்த குடும்பத்தை பொய் மேலே பொய்யா சொல்லி அடுக்கி அடுக்கி எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி இப்படி எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினச்சாவே எங்கள் முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவங்களால கோவத்தை அடக்கிக்கவே முடியல. இப்போவே நான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த பார்லர் அம்மாவை அடித்து துரத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா இருந்துட்டு, எங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோவத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே கரெக்டாக இருந்தது கிடையாது. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. கிறிஷு பாவம், கிறிஷை நம்ம எப்படியாவது அவனோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன். இப்போ ரோகிணியக்காக நான் எதுக்காகவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. கிறிஷுக்காக கொஞ்சம் யோசிங்க. இப்போ இந்த அதாவது வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா அத்தை ரொம்பவே கோவப்படுவாங்க. அடுத்த நிமிஷமே இந்த கிறிஷையும் ரோகிணியையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்டே மனோஜுக்கும் வேற யாராவது ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண வைக்க தான் நினைப்பாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லாதீங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே, பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா,
என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நான் கிறிஷுக்கான நல்லது எது கெட்டது எதுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த பார்லர் அம்மாவோட போய் இனிமேலும் நீடிக்கக்கூடாது. நான் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம முத்து ரொம்பவே கோவமாக ஹாலுக்கு வந்து அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு ஏங்க வேண்டாங்க ப்ளீஸ்ங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனாலும் நம்ம முத்து வந்து மீனா சொல்கிறத கேட்கறது கிடையாது. இப்போது ரோகிணி, மனோஜ், ரவி, ஸ்ருதி, அதுக்கப்புறம் அண்ணாமலை, விஜய், அனு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. இங்கே நம்ம மீனாவோட முகமே சரியில்லை. ரோகிணி பார்க்குறாங்க, என்னன்னே தெரியல, மீனா ஒரு மாதிரி இருக்காங்க. முத்து வேறு கோவமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்து முறைக்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு டேய் முத்து, ஏண்டா ஏண்டா இப்படி இப்படி சத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காரணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோ டேய் உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பாரு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டி நிற்க வைக்கிறது, இதை விட்டால் உனக்கு வேறு வேலையே இல்லைல்ல, என்னடா அப்படி ஒரு தலை போகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா தலை போகிற விஷயந்தான். 2 வருஷமா இந்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கள்ல அந்த கேடியை கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கேடிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு மரண பீதி அப்படி படப்படாங்குது நெஞ்செல்லாம். ஐயோ என்ன முத்து நம்மளை பற்றி விஷயத்த பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம முத்து இருந்துட்டு அம்மா இதோ இங்கே நிற்கிறானே முட்டாள் மனோஜ், இங்கே பாருடா மனோஜே முட்டாள்னா சொல்லாத. அவன் எத்தனை டிகிரி வாங்கி வச்சுருக்கான். இப்போது பிஸ்னஸ் பண்ணுறான், ஷோரூம் வச்சு நடத்துகிறான், ஆஃபீஸ் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் தொழிலதிபராக இருக்கிறான். இப்படி இருக்கிறப்போ நீ அவனை முட்டாள் அது இதுன்னு சொன்னான் அப்படின்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா இந்த ஓடுகாலியை ஏமாத்திருக்காங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிற, என்னடா உளறிக்கிட்டு இருக்க, என்ன காலையிலே குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான்லாம் குடிக்கலாமா, அப்படியே குடித்தாலும் நல்லா தெளிவாக தான் பேசுவேன். இங்கே பாருமா நீ பாசத்தை கொட்டி வளர்த்த பிள்ளையோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா ஒன்றுமே புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏங்க இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக கேளு, அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கரெக்டாக சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோ இங்கே நிற்கிறாங்களே பார்லர் அம்மா, இந்த பார்லர் அம்மா ஓடுகாலி மனோஜை நல்லா தரமாக வச்சு செஞ்சுருக்கு. அவன் தலையில் மிளகாவை வச்சு அரன்னு அரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜயா இருந்துட்டு இங்கே பாருடா சும்மா சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்காத, நீ விஷயம் என்னன்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரிம்மா நான் என்ன விஷயம்னு டைரெக்டாகவே சொல்லிடுறேன். இந்த பார்லர் அம்மாவுக்கு மனோஜ் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜயா வாயை பொழக்கிறாங்க. என்னம்மா இதுக்கே வாயை பொழக்கிற, உள்ளே போகுது பாரு, வாயை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, காலையிலே குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சத்தியமாக நான் உளரலம்மா, வேணா அந்த பார்லர் அம்மாவே கேளு, பார்லர் அம்மா இனிமேல் தப்பிக்கவே முடியாது, இனிமேல் எல்லா உண்மையும் சொல்லி தானே ஆகணும், ஏற்கனவே இந்த பார்லர் அம்மா எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி நம்மளை ஏமாத்தினவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே இங்கே ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைம்மா இன்னும் நிறைய இருக்குது ரோகிணிக்கு, அதாவது ரோகிணி கூட இல்லை அவங்க பேர் கல்யாணி, பேரை கூட மாற்றி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம விஜயாவுக்கு தலையே கிர்ன்னு சுற்றுற மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிற, என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க, அம்மா நான் உளரலம்மா இதுதான் உண்மை, அந்த பிள்ளை யார் தெரியுமா, இதோ நிற்கிறானே இவன் தான், இந்த கிறிஷு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம அண்ணாமலை, விஜயா, ஸ்ருதின்னு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஸ்ருதி இருந்துட்டு முத்து நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் என்னமோ டிவியில் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும் ஸ்ருதி டிவியில் கூட இந்த அளவுக்கு டெரராக இருக்காது, இந்த அளவுக்கு அப்படியே த்ரில்லிங்காகவும் இருக்காது, ஆனால் நம்ம வீட்டில் என்னென்னமோ நடக்குது ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம விஜயா அப்போ கூட நம்பலை, இங்கே பாரு ரோகிணி இப்போ கூட நான் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பலை, ஏதோ குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கான், ஆனாலும் ஒரு மாதிரி மனசு குறுகுறுன்னு என்னதான் இருந்தாலும் இது உண்மையா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி முத்து பொய் சொல்கிறாத ஆன்ட்டி, அவர் பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அவர் காலையிலே குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்காரு, இந்த முத்துவை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அசிங்கமாக பேசவும் இங்கே மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. மீனா ஆக்ரோஷப்பட்டு மொத்த உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. அத்தை
இவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அத்தை. கிறிஷு தான் ரோகிணிக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம விஜயா அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே நம்ம மனோஜ் தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பிடுறாங்க. உடனே எங்கள் மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை பல்லார்னு ஒரு அற விடுறாங்க. ஏய் ரோகிணி, உண்மையை சொல்லு, இந்த மீனாவும் முத்துவும் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அது மனோஜ், இனி மறைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க ரோகிணி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ மனோஜ், உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். எவ்வளவோ பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் மனோஜ், என் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து போச்சு. எனக்கு பிடிக்காம நான் அமைஞ்ச வாழ்க்கை தான் அது. அதுவும் என் அம்மா வற்புறுத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உன்னை நான் ஏற்றுக்கணுமா? இதோ இங்கே நிற்கிறானே கிறிஷு, இவனுக்காக நீ எவ்வளவோ பொய் சொல்லியிருக்க. இவனை என் பிள்ளைய நான் ஏற்றுக்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. இங்கே பார், இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட பேகு எல்லாமே துணி மணின்னு எடுத்துகிட்டு வந்து எல்லாமே இங்கே ரோகிணி கையில் கொடுக்குறாங்க. மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், புரிஞ்சுக்கோ மனோஜ், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே மனோஜ் இருந்துட்டு, இங்கே பார், இத்தனை நாள் போட்ட நாடகம் மாதிரி இப்போது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக இடத்த காலி பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு, ஆமாம் மனோஜ், நீ சொல்கிறது தான் கரெக்டு, அவள் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே அந்த குட்டி பிசாசையும் கூட்டிகிட்டு போக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, மனோஜ் நீங்கள் இல்லைனா செத்துருவோம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. செத்து போடி, இப்படி பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்க, முக்கியமாக என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிருக்க. இப்படிப்பட்ட நீ உயிரோடு இருந்தான்னா செத்தா எனக்கு என்ன, எக்கேடனா கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.